ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதான் உங்கள் பிரதீப். நிறைய பேர் இந்த குவாரண்டைனில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க, என்னையும் சேர்த்து தான். அப்படி ஸ்டார்ட் பண்ண சேனலுக்கு நல்ல ஒரு இன்ட்ரோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு யூடியூப் இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த சாஃப்ட்வேர் டூல்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. லைக் கைன்மாஸ்டர், அடோப் ப்ரீமியர் ப்ரோன்னு எதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் செய்ய போகிறோம். அதுவும் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த இன்ட்ரோ வீடியோவை மேக் பண்ண போகிறோம். அது பாசிபிளா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் பிரதீப். வெல்கம் டு பிரதீப் ஸ்டாட்டிக். உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு panzoid அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப் மேக்கர், பேக்ரவுண்டு, வீடியோ எடிட்டர்னு நிறையா இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இன்ட்ரோ டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதுலேருந்துனா நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். இல்லை எனக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணால் நான் வந்து ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் மெனு ஆப்ஷன்ஸ் கீழே கிளிப் மேக்கர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேசிக் செட்டிங்ஸ், அப்புறம் சூஸர் சீன், அப்புறம் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆட் ஆப்ஜெக்டில் உங்களுக்கு ஷேப், டெக்ஸ்ட், மாடல், லைட், பார்ட்டிகல்ஸ்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபிஷ் ஐ, ஆர்ஜிபி, லைட், பல்ஸ், வேவி, அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் உங்களோட வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் இருக்க டெக்ஸ்ட்டோட பொசிஷன், சைஸ் அதெல்லாம் மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்ட மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக டவுன்லோட் ஆப்ஷன். பட் நான் வந்து இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணி என்னோடய இன்ட்ரோ வீடியோவை மேக் பண்ண போகிறேன். இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த டெம்ப்ளேட்டோட டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு சில க்ரியேட்டர்ஸ் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு க்ரெடிட்ஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த டெம்ப்ளேட் கூடவே ஒரு மியூசிக் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த மியூசிக்னால உங்களுக்கு காப்பிரைட்டட் இஷ்யூ வர சான்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு அந்த மியூசிக் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த மியூசிக்கோட க்ரியேட்டர் நேமை மென்ஷன் பண்ணி க்ரெடிட்ஸ் கொடுத்துருங்க. ஓப்பன் இன் கிளிப் மேக்கர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இனிஷியலாக இந்த டெம்ப்ளேட் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே கீழே இருக்க இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுவோம். இதுதான் ப்ரிவ்யூ பட்டன். இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுலேயே நம்ம சேனலோட இன்ட்ரோவை நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட சேனல் நேமை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு சைடில் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா குரூப் கீழே டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு என்னோடய சேனல் நேம் நான் ஆட் பண்ண போகிறேன், பிரதீப் ஸ்டாட்டிக். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பிரதீப் ஸ்டாட்டிக் அப்படின்னு ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து கீழே டெம்ப்ளேட்னு இருக்கலாம் டெக்ஸ்ட்டில், அதுலேயும் போயிட்டு பிரதீப் ஸ்டாட்டிக் அப்படின்னு டைப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் ஸ்டாட்டிக் அப்படின்னு ரொம்ப நல்லாவே இது வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் அதை ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கு. பட் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, பேர் தெரியல, ஸ்டார்டிங் பி தெரியல. ஸோ இப்போ நான் வந்து இதோட ஹைட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே இந்த சைடில் சைஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து ஷேடும் நல்லா தெரியுது சூப்பராக. பிரதீப் ஸ்டாட்டிக்னு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது, ஸ்டைலிஷாக. ஸோ திக்னஸ் ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 14 இருக்குது, அதை வந்து 12ன்னு வச்சு பார்ப்போம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒயிட்டில் இருக்குது, ரெட்டு கொடுத்தா நல்லா இல்லை, அம்மன் பட போஸ்டர் மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்ம மறுபடியும் மாற்றி பார்ப்போம். இப்போ நான் போயிட்டு அதில் வந்து என்ன கலர் கொடுக்கலாம், ஒயிட் கொடுத்து பார்ப்போம். எப்படி இருக்குது, பிளாக், பிளாக்கு. ஓகே, பிளாக் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இதையே செலக்ட் பண்ணிடலாம். எனக்கு இந்த இன்ட்ரோ டெம்ப்ளேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிப்போம். டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபாஸ்டஸ்ட் ரெண்டர், பேலன்ஸ்டு, குட் குவாலிட்டி, எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 செகண்ட் ரிமைண்ட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மியூசிக் யூஸ் பண்ணுங்கள், எல்ஸ் அந்த க்ரியேட்டருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து குட் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவை ரெண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டரிங் டைம் வந்து உங்கள் பிசியோட ஸ்பெக்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒரு சில பிசி ஸ்பெக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ஃபாஸ்ட்டாகவே ரெண்டர் ஆகிரும். இன்னொன்று சிலது கொஞ்சம் ஓல்டாக இருக்கும், ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ரெண்டர் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து பிசி டு பிசி வேரி ஆகும், அதை பார்த்துக்கோங்க. என்னோடய பிசியில் பார்த்தீங்கன்னா 1 மினிட் அப்படின்னு டைம் காட்டுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதுக்குள்ளே அது ரெண்டர் ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டரிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துட்டேன் நான், அது லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எம்கேவி அப்படின்னு வந்து ஃபார்மேட்டில் இது வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ இந்த எம்கேவி ஃபைலை வந்து நாம் எப்படி MP4 மாற்றுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம இந்த எம்கேவி ஃபைலை வந்து MP4 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றதை இப்போ பார்ப்போம். அதுக்கு இப்போ நான் வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, சீக்கிரம் பண்ணுடா. ஓகே, பண்ணுடா. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து கூகுளில் போய்ட்டு MKV to MP4 அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். நான் வந்து க்ளவுட் கன்வெர்ட்டில் ஃபஸ்ட்டு போய் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை வந்து நான் நிறைய ஃபைல்ஸ் பண்ணிட்டனால என்னால் அதில் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து செகண்டில் ரிசம்சார் அப்படின்னு அதில் போய்ட்டு இப்போ நான் வந்து என்னோடய இதை நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ண வீடியோ MKV ஃபைல். அதை கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸ் ஆகிரும், சீக்கிரமாகவே ப்ராசஸ் ஆகிடும். அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது அப்லோட் ஆகி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளது வந்து கன்வெர்ட்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது. MKVலேருந்து MP4க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MKVலேருந்து MP4 அப்படின்னு கன்வெர்ட் ஆகி இது டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.